Assalamualaikum and hi friends, welcome to my channel Nasreen Vlogs Tamil. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு மினி எமர்ஜென்சி ஃபண்ட் சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது எப்படின்றத டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம மினி எமர்ஜென்சி ஃபண்ட் சேவ் பண்ண போகிறோம். இது 28 days சேவ் பண்ணும். நம்ம டெய்லியுமே சேவ் பண்ணணும். 28 daysக்கு டேபிள் காலம் போட்டு நம்ம எவ்வளோ சேவ் பண்ணணுன்ற அமௌண்ட்டை உள்ளே எழுதியிருக்கேன். நம்ம டோட்டலாக எவ்வளோ சேவ் பண்ண போகிறோன்னா 500 rupees. சரி, அந்த 500க்கான கேல்குலேஷனை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. Day 1, Day 2, Day 3, Day 4 4 பிரிச்சிருக்கேன். 4 டேஸாக பிரித்து 28 daysக்கும் நான் எழுதியிருக்கேன். Day 1 நம்ம எவ்வளோ சேவ் பண்ணோன்னா 10 ரூபா. Day 2 15 ரூபா. Day 3 20 ரூபா. Day 4 25 ரூபா. டோட்டலாக ஃபஸ்ட்டு 4 daysல நம்ம 70 rupees சேவ் பண்ணியிருப்போம். அடுத்து 5th day அதே 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா. இந்த வாட்டி 20 ரூபா சேவ் பண்ணோம். ஸோ ரெண்டாவது 4 daysல நம்ம எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போம்னா 65 rupees. மறுபடியும் 9, 10, 11, 12 ஃபஸ்ட்டு சேவ் பண்ண அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். அடுத்து வர எல்லா 4 daysக்குமே நம்ம 70 rupees தான் சேவ் பண்ணணும். அதாவது 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா, 25 ரூபா. லாஸ்ட்டு 4 days நம்ம எவ்வளோ சேவ் பண்ணோன்னா 15 ரூபா, 20 ரூபா, 25 ரூபா, 25 ரூபா. டோட்டலாக 85 rupees சேவ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணோம்னா 28வது நாள் நம்ம கையில் டோட்டல் அமௌண்ட் 500 rupees இருக்கும். இது ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் சேவிங்ஸ் தான். இது வரைக்கும் நாங்கள் எமர்ஜென்சி ஃபண்டு சேவ் பண்ணதே கிடையாது அப்படின்றவங்க ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை நீங்கள் ஒரு டேப்லெட் காலம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் காசு சேவ் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு டிக் அடிச்சிடணும். அந்த காசை இந்த மாதிரி ஒரு பர்ஸில் தனியாக சேவ் பண்ணி வைக்கணும். அந்த அமௌண்ட்டை நம்ம எதுக்காகவுமே எடுக்கவே கூடாது. ஏன்னா அது எமர்ஜென்சி ஃபண்ட். எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு மட்டும்தான் நம்ம அதில் கை வைக்கணும். முடிஞ்ச அளவு 99% நம்ம அதை தொடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பர்ஸில் சேவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடணும். 10 ரூபா, 15 ரூபா நேற்று வச்சுட்டு 500 rupees சேவ் பண்ணதும் கூட நம்ம கடையில் கொடுத்து ஒரு 500 rupees நோட்டாக மாற்றி பர்ஸில் வச்சுட்டு அதை மறந்துடணும். எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் சேவ் பண்ணணும். இந்த மெத்தட் உண்மையிலே ஈஸியான மெத்தடும் கூட. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம டெய்லி செலவு பண்ணுற அமௌண்ட்லேருந்து கூட இந்த 25 rupees எடுத்துக்கலாம். மேக்ஸிமமாக நம்ம 25 rupees தான் சேவ் பண்ணிப்போம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.